ரத்தமா இருக்கியா? அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும் இல்லையா? இந்த வீட்டு குடும்ப விஷயத்துக்கு யார் யாரோ செலவு பண்ணும்போது நாங்க பண்ண மாட்டோமா? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து வைத்தியம் வரைக்கும் ஒட்டுமொத்த செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம்னா. இங்க இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரும் நியாயத்தை மட்டும்தான் பேசணும். இன்னும் 3 நாள்ல தீர்ப்பு வந்துரும்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாரிசு ரகுராம் வீட்லயே இருக்கட்டும். ஆனா அது வரைக்கும் இந்த பையனோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். அதனால இப்ப இவனை நான் கூட்டிட்டு போறேன். ஐயா, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க ஐயா. அதனால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாங்க ஐயா. இனிமே எங்களால இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கிறோம் ஐயா. சீனு, பஞ்சாயத்து பிரச்சனையில தீர்ப்பு நமக்கு சாதகமா வரணுங்கிறதுக்காக நான் ஒரு முக்கியமான பிளான் பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இங்க பாரு மாயா, என்கிட்ட எதுவும் சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத. ஏன் சீனு, எதுக்காக அப்படி சொல்ற? ஒவ்வொரு தடவையும் நீ என்கிட்ட விஷயத்த சொல்லுவ, அப்புறம் அது என்கிட்ட சொல்றதுனாலதான் என் மூலமா அந்த விஷயம் வெளியே போகுதுன்னு நினைக்கிற. இங்க பாரு மாயா, இன்னைக்கு நீ சொல்ற எதையுமே நான் காதுல கேட்க போறது இல்ல. சோ ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் சொல்லாத. டேய் சீனு, எதுக்காகடா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற? அவ உன்கிட்ட அவ பிளான சொல்லணும். அவ உன்கிட்ட பேசினாதானே அவளுடைய பிளான் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்பதானே நான் ஜெயிச்சு மாயாவுக்கு தோல்விய பரிசா கொடுக்க முடியும். உன்னை நம்பி நாங்க இருந்தா நீ என்னடானா இவளை சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அதெல்லாம் தப்புடா சீனு. முதல்ல அவ சொல்றதை கேளு. என்ன சீனு, நீயே இப்படி பண்ணா எப்படி? நான் சொல்றது கேளு. இங்க பாரு மாயா, நீ சொல்ற எதையுமே நான் கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இயர்போனை வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இதை நான் காதுல மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணும் கேட்காது. சீனு, இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அதுக்கு முத வேலையா நம்ம நடேசன் பார்க்குக்கு போறோம். ஏய் நிறுத்து, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத மாயா. ஏய் சீனு, நான் சொல்றது கேளுடா. நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. உன் பிளான தூக்கிட்டு நீயே போ. டேய், நான் சொல்றது கேளுடா. சொன்னா கேளு மாயா, என்ன விடு. ஓஹோ, நீ கேக்கலனா நான் சொல்லாம விட்டுருவேனா? இப்ப என்ன, நீ காதால கேட்க மாட்ட அப்படிதானே? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சீனு, இதுதான் நம்மளோட நாளைய பிளான். பாரு. பிளானா? என்ன வாய திறந்து பேசாம பிளானுங்கிறா? சின்ன பிளானா இருக்கும். சீனு, பாரு. பாருடா, இங்க பாரு. விடுமாயா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். சீனு நில்லு, பாருன்னு சொல்றேன். விடுமாயா. உன்னோட பிளான் எல்லாம் எப்படியோ அந்த புவனாவுக்கு தெரிஞ்சு போயிருது. இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. காலையில 10 மணிக்கு இங்க வரணுங்கிறத மட்டும் தான் நான் சீனு கிட்ட சொன்னேன். பிளான் என்னங்கறத அவன்கிட்ட நான் எழுதிதான் காமிச்சேன். அதுக்கப்புறமா அவன் என் கூடவே தான் இருந்தான். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பாடா, இப்போவாது என்ன நம்புனிய மாயா? நாங்க உன்ன நம்பாம வேற யாரடா நம்புறது? நாம என்ன பிளான் பண்ணாலும் வெளியே எப்படியோ தெரிஞ்சு போயிருது. அது எப்படின்னு இவ குழப்பத்துல இருக்கா. ஆமா மாமா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க புவனா வரலன்னா நல்லது. வந்தா அவளுக்கு வேற ஏதோ சீக்ரெட் சோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம இன்னும் அலர்ட்டா இருக்கணும். மாயா, புவனாவுக்கு ஏதோ சீக்ரெட் சோர்ஸ் இருக்கு மாயா. என்ன சொல்றீங்க? அங்க பாரு. எப்படி கரெக்டா இங்க வரா? என் மூலமா எந்த விஷயம் வெளியே போடலான்னு இப்ப அதை நம்புறியா மாயா?
சாரி சீனு, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. டேய் சீனு, நீ டென்ஷன் ஆகாத. இந்த இடம் நம்ம வர டைம்ல யாரோ பெர்ஃபெக்ட்டா சொல்லிருக்காங்க. யாரா இருக்கும் தான் தெரியல. மாயா, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாயா. நாம வர்றது தெரிஞ்சு அந்த புவனாவும் வந்திருக்கா. சரி, இப்போ உன் பிளான் என்ன? பெரியப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அத முக்கியமா கண்டுபிடிக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் விஷயத்துல நாம ஒரு தடவை தோத்து போயிட்டோம். இப்போ எப்படியாவது ஜீவாவை கடத்தணும். கடத்தி அவனுடைய பிளட் சாம்பிளை எடுக்கணும். அதான உன் பிளானு? ஆமா சித்தப்பா. அவனை கடத்துற வேலையை எங்க கிட்ட விட்டுரு, அதை நாங்க பாத்துக்கிறோம். இங்க வாங்கடா. நிச்சயமா மாயா இங்க வருவா. அவ ஏதோ திட்டத்தோட தான் இங்க வரா. என்ன திட்டம்னு நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. பரவாயில்ல, அவளை நாம கடத்தணும். அதுதான் என்னுடைய திட்டம். வாசு, நீதான் அதை செய்யணும். சரிங்க மேடம். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா போகும். ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. மாயாவோ இல்ல அவ கூட இருக்கிறவங்களோ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. யார பார்த்தாலும் கான்ஃபரன்ஸ் காலுக்கு வாங்க. வாசு, இன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிடவே கூடாது. அவன் கிட்ட இருந்து அவனோட பிளட் சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கணும். போன தடவை மிஸ் ஆன மாதிரி இந்த தடவை நடக்கவே கூடாது. ஜீவாவை கடத்துறது மட்டும் இல்ல, பஞ்சாயத்து முடியற வரைக்கும் அவனை வெளியில விடாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சு